ஒரு முறை அடமானம் என்றால் அது எப்பொழுதுமே அடமானம்தான். இது ஒரு லீகல் மேக்ஸிம் இது. ஒன்ஸ் எ மார்க்கேஜ் ஆல்வேஸ் எ மார்க்கேஜ் அண்ட் நத்திங் பட் எ மார்க்கேஜ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அடமானம் வச்சுட்டாங்கன்னா அது எப்பயுமே அடமானமாக தான் இருக்கும். அது வேற எந்த மாற்றமும் அடையாது அப்படின்றது தான் இந்த லீகல் மேக்ஸிமுடைய அர்த்தம். இந்த மேக்ஸிம் பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்லேருந்து பெறப்பட்ட ஒரு மேக்ஸிமு. ப்ராப்பர்ட்டி லா ஒன்றில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்படி இல்லைன்னா மார்க்கேஜின்னு கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை உட்புகுத்தி எழுத வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. மிக முக்கியமான கவனமான பகுதி, கவனமாக நினைவில் நிறுத்தவும் சொல்லியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முறை அடமானம் என்றால் அது எப்பொழுதுமே அடமானம் தான். அப்படின்னா என்ன இது ஒன்றுமே எனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அழகாக உங்களுக்கு புரிய வந்துடும். இந்த 1ஆம் நம்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் ஆஃப் மார்க்கேஜ். ஒரு டேட்டில் மார்க்கேஜை நீங்கள் போடுறதுக்கு என்ட்ரி ஆகுறீங்க. எண்டு டேட் ஆஃப் மார்க்கேஜ், அந்த மார்க்கேஜுக்கு ஒரு எண்டு டேட்டை நீங்கள் குறிச்சிருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதாவது மார்க்கேஜும் சேர்ந்து ஸ்டார்ட் டேட்டுக்கு என்ட்ரி ஆகுறீங்க, எண்டு டேட்டை ஒன்று குறிப்பீங்க. இன் பிட்வீன் டேஸில் இந்த அடமான பத்திரம் அடமானமாகத்தான் இருக்கும், வேறு எதுவாகவும் மாறாது. அதுதான் இதோடைய கான்செப்ட். சேலை மாறிடுமா? மாறாது. வேறு ஏதாச்சும் மாறிடுமா? மாறாது. அதுதான் இதோட கான்செப்ட். அதுதான் கீழே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் டேஸ் தட் மார்க்கேஜ் டோன்ட் கன்வெர்ட் சேல். இவர் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் வாங்க முடியாது அப்படின்றது தான் கான்செப்ட். அது அடமானமாகவே தான் தொடரும். இந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள புரிதல் இருந்துச்சுன்னா அதை சேல் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்டு டேட்டுக்கும் அந்த இடைப்பட்ட அந்த நாட்களில் அது அடமானமாகத்தான் தொடரும். ஒன்ஸ் எ மார்க்கேஜ் ஆல்வேஸ் எ மார்க்கேஜ். இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது மிக எளிமையாக புரியும். இந்த பகுதியில் யாருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கேஜருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் மார்க்கேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடமானம் வைத்தவர், சொத்தின் உரிமையாளர், கடன் பெற விளைபவர். ஏன் அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக அவருடைய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் அடமானம் வைக்கிறாரு. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் அடமானம் வைக்கப்பட்ட அந்த சொத்தை வேறு யாரும் அபகரிக்க கூடாதுன்றதுக்காக தான் மார்க்கேஜருக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன். இதுக்கு முந்தின வீடியோவில் ரைட்ஸில் நம்ம ரிடெம்ஷன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அவருடைய ப்ராப்பர்ட்டியை மீட்டு கொள்ளும் உரிமை அவருக்கு இருக்குன்னு. இஸ் எ பிக்கெஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் மார்க்கேஜர். இதுதான் இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரைட்ஸ். இந்த ரைட்ஸை வச்சு அவருடைய இடத்த அவர் வட்டியும் முதலுமா கட்டிட்டு எடுத்துக்கலாம்ன்றது தான் சொல்லப்படுது. டு ப்ரொடெக்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் ஃபுல்லி மார்க்கேஜர் பை த ப்ராப்பர்ட்டி. இந்த ஆக்டு எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கேஜருடைய ப்ராப்பர்ட்டியும் மார்க்கேஜருடைய ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லுது. இந்த செகண்ட் பாயிண்டில் புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன்ல பாருங்க, இஃப் எனி கண்டிஷன் ஆஃப் மார்க்கேஜ் டீட் அகைன்ஸ்ட் ரிடெம்ஷன் இஸ் வாய்ட். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் எனி கண்டிஷன் ஆஃப் மார்க்கேஜ், ஏதாச்சும் ஒரு கண்டிஷன், அவர் வந்து கஷ்டத்தில் இருக்கார் மார்க்கேஜர், ஏதாச்சும் ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய அந்த சுச்சுவேஷன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் புனையப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மார்க்கேஜுக்கு அகைன்ஸ்ட், அதாவது மீட்புரிமைக்கு எதிராக எந்த கண்டிஷன்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கணும், மீட்புரிமைக்கு எதிராக எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அது வாய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிடெம்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எந்த ஒரு கண்டிஷனும் வாய்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ஆப் இனிட்டியோ. ஆப் இனிட்டியோன்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் முதல்ல நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ஆப் இனிட்டியோ, இல்லைனா கண்டிஷன் ஆஃப் மார்க்கேஜ் இஸ் ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு விஷயம்னா ஆரம்பம் முதலே அது செல்லா நிலையை அடைந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிடெம்ஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், மீட்புரிமையை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கிளாக் ரிடெம்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எனி கண்டிஷன் ஆஃப் மார்க்கேஜ் டீட் அகைன்ஸ்ட் ரிடெம்ஷன் இஸ் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷனோட ஒரு
மார்க்கேஜ் டீடு புனையப்படுமே ஆனால் அதனுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ரிடம்ஷன் வச்சுருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ab initio இஸ் ஆல்சோ கிளாக் ரிடம்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தா இன்னும் மிக எளிமையாக புரிய வரும். ஏன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ரிலேட்டடான கேஸ் ஸ்டடி கிளாக் ரிடம்ஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு. நோக்ஸ் அண்ட் கோ வெர்சஸ் ரைஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த கேஸ் ஸ்டடியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நோ கேஷ், நோக்ஸை வந்து நோ கேஷ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். நோ கேஷ் எதுக்கு? ரைஸ் வாங்குறதுக்கே கேஷ் எங்ககிட்ட இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம மார்க்கேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடி மறக்காது. நோக்ஸ் அண்ட் கோ வெர்சஸ் ரைஸ். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கேஜ் ஒன்று போடப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கேஜி வந்து ஒரு பாரை வச்சு பாருடைய மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுற ஒரு நபராக இருக்கிறார். அதாவது அதில் ஒயின், இந்த மாதிரி பிராண்டி, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மதுவான கடை, கரெக்ட், அப்படி தான் சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பாட்டில்ஸையும் சப்ளை பண்ணக்கூடிய நபர். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன்ஸ் ஒன்று போடப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசலும் வட்டியுமாக நீங்கள் சேர்ந்து இந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் செய்தாலும், எப்படி அசலும் வட்டியுமாக சேர்ந்து இந்த கான்ட்ராக்டை நீங்கள் கம்ப்ளீட் செஞ்சு மார்க்கேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டாலும், ரெடீம் பண்ணிக்கிட்டாலும், என்கிட்ட இருந்து தான் நீங்கள் இந்த ஒயின்ஸ், இந்த மதுபான மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறது? மார்க்கேஜர்கிட்ட சொல்கிறாரு. இதுதான் இந்த கேஸ்க்குண்டான சாராம்சம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் முடியுது, அந்த மார்க்கேஜ் டீடோட அந்த எண்டு டேட்டுக்கு வந்துடுறாங்க. எண்டு டேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவர்கிட்ட அந்த சொத்து வந்துடுது. வந்ததுக்கப்புறமா அந்த கண்டிஷன்ஸை அவர் பிரேக் பண்ணுறாரு. ஏன்னா கான்ட்ராக்ட் எண்டு டேட்டு முடிஞ்ச உடனே அதில் இருக்கிற கண்டிஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் ஒரு கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதை இவர் ரைட்ஸாக எடுக்கிறார். யார்? மார்க்கேஜி ரைட்ஸாக எடுத்து கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு பார்த்திங்கன்னா தீர விசாரிக்குது. தீர விசாரித்த ஆனரபிள் டேவி அப்படின்ற ஒரு ஜட்ஜு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் கண்டிஷன்ஸ் போட்டு இருந்தாலும் எப்போ அந்த மார்க்கேஜ் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அதில் இருக்கிற ஷரத்துக்களும் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய ரைட்ஸை இந்த இடத்துல கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு மிக தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றார். அப்போ சொன்ன இந்த வார்த்தை தான் மேலே சொன்ன இந்த வார்த்தை, ஒன்ஸ் எ மார்க்கேஜ் ஆல்வேஸ் எ மார்க்கேஜ் அண்ட் நத்திங் பட் எ மார்க்கேஜ் அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். ஒரு முறை அடமானம் என்றால் அது எப்பொழுதுமே அடமானம் தான். இதில் நடுவில் வேறு எதுவுமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. வேறு எந்த கண்டிஷன்ஸும் இதில் செல்லாது. இது எதற்காக சொல்லப்பட்ட விவகாரம் என்ன? ரிடீம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு விவகாரம். மார்க்கேஜருக்கு உண்டான மிக மிக பெரிய ஒரு ரைட்ஸ். இந்த கொஸ்டினை வரைக்கும் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிடம்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். மீட்புரிமை என்ற ஒரு விவகாரத்தை மையப்படுத்தி இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ட்ராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் ஆஃப் மார்க்கேஜ் அண்ட் எண்டு டேட் ஆஃப் மார்க்கேஜ். பிட்வீன் டேஸில் இந்த மார்க்கேஜாகவே தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கிளாக் ரிடம்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. இதை தவிர்த்து எந்த கண்டிஷன்ஸ் போட்டாலும் அது ab initio அப்படின்ற ஒரு மூணு விவகாரங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் நேர்த்தியாக 5 பக்கத்துக்கு தாராளமாக உங்களால் ஆன்சர் எழுத முடியும் என்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.